வியூவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். பேஷன் ஃப்ரூட் லீவ்ஸை எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். பேஷன் ஃப்ரூட் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைபர், விட்டமின் ஏ, சி எல்லாம் ரிச்சான ஒரு ஃபுட். அதோட இது பிளட் ப்ரெஷரையும் ரெகுலேட் பண்ணும். முதல்ல பேஷன் ஃப்ரூட் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இல்லைன்னா இந்த ஹாட் சில்லி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக துருவின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, அடுத்ததாக மஞ்சள் கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி எடுத்த பேஷன் ஃப்ரூட் லீவ்ஸை நீங்கள் குக் பண்ணுற பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நாம் பிளெண்ட் பண்ணி எடுத்த அந்த தேங்காய் மிக்ஸை இந்த இலையோடு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியில் நம்ம ஆயில் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் குக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணியெலாம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஒரு 3 நிமிஷம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீரையெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் இதை சர்வ் பண்ணிக்கலாம்.